நீ சொல்றாரு. அதை விட இது நல்ல சகுனமா இருக்கே அத்தா. இதை எப்படி கூட்டி கழிக்கிறது? நீங்க யோசிங்க. நாங்க கேஸ ஜெயிச்சுட்டு வந்துடுறோம். அங்க முத்தலகு. சார் சும்மா தானே சொன்ன. ரெட்ட கண்ணா போட்டிருக்கு. சத்தியமாமா. ஓ சிகப்பு ஒண்ணு கருப்பு ஒண்ணு. சார் சீமப்பால் எடுத்துட்டு வாடா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரத்துல போ. சீமப்பால் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? பெரிய அண்ணி கிட்ட சொல்லி பால்கோவா கிண்டி சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா அவங்க இன்னும் வரல. இன்னும் டைம் இருக்குடி அஞ்சலி. நீ தான் கோர்ட்டு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கூட்டிட்டு வந்துட்ட. இங்க டெய்லி வர்றவடி என் பேச்ச நீ எங்க கேக்குற? அம்மா என் பயம் உனக்கு புரியுதுல்லம்மா. இங்க கோயில் இருக்கா? இங்கே இருக்குல்லம்மா. நான் வேண்டிட்டு வந்துடுறேம்மா. நீ மீனாட்சிய பாத்துக்கோமா. நான் வந்துடுறேன். ஜெயிக்க போற கேஸுக்கெல்லாம் எதுக்குடி சாமி கும்பிடணும்? பரவாயில்லம்மா, புடிமா இவள. நான் சாமியை கும்பிட்டு வரேன். குட் மார்னிங். அவங்க யாருமே வரலையே, ஏன் டிலே ஆகுது? டாக்டரும் வரல. டிஎன்ஏ ரிப்போர்ட் அறிவிக்கிறப்ப அவங்க வந்துதானே ஆகணும். இந்த டாக்டர் நான் எப்படி வராம இருப்பேன்? ரெடினா மேடமுக்கு என் மேல தனி அக்கறை தான். மேடம், பூமியும் அஞ்சலியும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ரொம்ப போராடுறீங்க போல. எல்லாத்தையும் கூட நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேட்டு எல்லாமே முடிவுக்கு வந்துடும். கடவுள் நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, கைவிட மாட்டாரு. நான் சொன்னது நல்லவங்களுக்கு மேடம். அஞ்சலி எங்க மேடம்? கோர்ட் ஆரம்பிக்க போது இந்த கோயில்ல இருக்கா. அஞ்சலிக்கு எதிரில முத்தலகும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்தலகு, நான் தான் ஜெயிக்க போறேன். பூமி என் கூட தான் வாழ போறான். முதல் குங்குமம் எனக்கு தான். பூமி முத்தலகுக்கு அஞ்சலி கண்ணு முன்னாடியே பொட்டை வச்சு விடுறாரு. முத்தலகு, கேஸ்ல நம்ம தான் ஜெயிப்போம். கோர்ட்டை திறந்துட்டாங்க, எல்லாரும் போறாங்க. இது தேவையா? சாமியை கும்பிட்டா நிம்மதியாகி வரணும்னு சொன்னேன். ஆனா பாரு என்ன நடந்துச்சுன்னு. கோர்ட்ல ஜெயிக்கிறத பத்தி மாத்திரம் யோசிடா. மீனாட்சியை வாங்கிக்கோ. அஞ்சலி உள்ள போலாம். சார் பூமிநாதன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு வழக்கு தொடுத்தது நீங்க தானே? ஆமா மேடம். இங்க இருக்க அஞ்சலி எனக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் உருவானதாகவும் இது மூலியமா பிறந்த குழந்தைதான் மீனாட்சின்னும் பல வீண் பழி சுமத்தி இருக்காங்க. நான் மனசாலும் சட்டப்படியாவும் ஏத்துக்கிட்டது முத்தலகு மாத்திரம்தான். அஞ்சலி பிரெக்னன்சிக்கோ மீனாட்சிக்கோ நான் பொறுப்பு கிடையாது. முத்தலகு கூட நான் வாழ்ந்தாலும் அஞ்சலியோட நான் தவறு பண்ணலன்னு நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ரிசல்ட் தான் நான் முத்தலகு கொடுக்குற மரியாதை. நான் ஒழுக்கமானவன்னு காட்டுறதுக்கு இந்த டெஸ்ட் எனக்கு அவசியம் மேடம். டெஸ்ட் ப்ராப்பரா நடந்துச்சுன்னு பூமி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சீதாராமன் நான் அப்பாயின்மெண்ட் பண்ண நேர்மையான அதிகாரி. அவர் இருக்கிறப்ப தானே சாம்பிள் எடுத்திருக்கீங்க? ஆமா மேடம். சீதாராமனும் மிஸ்டர் பிரியா முன்னிலையில தான் இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டது. நான் அவங்கள நம்புறேன். இந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கும்னு நான் முழு மனசோட சொல்றேன். ரெடினா பத்மாவதி, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். சீதாராமன் சார்னாலதான் இந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். கட்சிக்காரரான அஞ்சலிக்கும் இந்த ரிப்போர்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்துல எனக்கு அந்த ஆஸ்பத்திரி மேல அவ்வளவு பிலீவ் கிடையாது. சீதாராமன் சார் என் கூடவே இருந்தனால ப்ரொசீஜர் கரெக்டா நடந்துச்சு. தீர்ப்பை நம்பிதான் மேடம் என் வாழ்க்கையே இருக்கு. விரும்பி கைப்பிடிச்ச என் பூமி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணுக்காண்டி என் மேல சந்தேகப்பட்டுட்டான். பூமி என்ன சந்தேகப்பட்டோம், அவனை விட்டு விலக எனக்கு மனசே வரல. சுயமரியாதை கௌரவம்னு யாரு என்ன வேணாலும் பேசலாம். உண்மையான காதலுக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிக்க முடியாது. நீங்கப்பட்டாலும் சரி, நான் தான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுமதி கொடுத்தேன். அப்பனாதான் என்னோட உண்மைத்தன்மை இந்த உலகத்துக்கே தெரியும். பொண்ணு மீனாட்சி எனக்கும் பூமிக்கும் பிறந்தவ. நீ என் கூட வாழ்ந்திருக்கான். என்னைய நிரூபிக்க வந்தவதான் என் மக. சாட்சியா சொல்றேன், இந்த டிஎன்ஏ எங்க பக்கம்தான் சாட்சியா வரணும். நல்ல ஜட்ஜ்மெண்டா எதிர்பார்த்து நானும் என் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். ஆனர் அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் முறையா நடந்துச்சுன்னு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. உங்களோட முழு சம்மதத்தோட தான் இந்த டெஸ்ட் நடந்துச்சு. என் கட்சிக்காரர் பூமிநாதன் ரொம்ப உத்தமர். முத்தலகை தவிர வேற எந்த பொண்ணையும் யோசிக்காத ஒரு நல்ல மனுஷன். பூமியும் முத்தலகும் சேர்ந்து வாழணும் யுவர் ஆனர். இந்த கோர்ட்டோட தீர்ப்பு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ரெண்டு பேரும் முழு சம்மதத்தோட இந்த தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கோம் யுவர் ஆனர். பிரியா சொல்றாங்க, நானும் சத்தியம் ஜெயிக்கிறதுக்காண்டி தர்மப்படிதான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். தீர்ப்பு நியாயமானதா வரும்னு நானும் நம்புறேன். இரு தரப்பையும் ஏற்று பூமிநாதனையும் அஞ்சலியையும் டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தி அதற்கான தரவுகளை வழங்க உள்ளது. இரு தரப்பின் முழு நம்பிக்கைக்கும் உட்பட்டுதான் இந்த ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பிரியா ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க ஜட்ஜு கிட்ட. நீங்க தானே முத்தலகு? ஆமா.
இந்த தீர்ப்பை நம்பிதான் நானும் அவங்களும் இருக்கோம். அத என்னோட தான் வாழ்ந்திருக்காங்க. அதை நிரூபிக்கிறதுக்காண்டி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுதான் எங்க மரியாதை. சரவணனுக்கு கிடைக்க போற நியாயமான உரிமை நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். நிஜமா அதை நம்பிதான் நான் இருக்கேன் சொல்றாங்க. மேடம், அவங்க பேசி பேசியே எல்லாரையும் மாத்திடுவாங்க. ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுங்க மேடம். அப்பையில இருந்து பதட்டமாவே இருக்கு. மீனாட்சி பூமியோட பொண்ணுதான், அதான் தீர்ப்பா வரணும். ப்ளீஸ், எதா இருந்தாலும் அமைதியா இரு அஞ்சலி. ஜட்ஜு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க முத்தழகு கிட்ட, உங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும், கவலைப்படாம இருங்க. பத்மாவதி சொல்றாங்க, உண்மை என்னன்னு நமக்கு தானே தெரியும் அஞ்சலி, நீ பேசாம இரு. பூமிநாதன் தொடுக்கப்பட்ட வழக்கில் மீனாட்சிக்கும் அவருக்கும் கொடுக்கப்பட்ட மரபணு சோதனை முடிவுக்கு வந்துள்ளது. அஞ்சலியை விவாகரத்து செய்யவும் அஞ்சலிக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை என்ற பூமி கொடுத்த மேற்கோள்கள் அனைத்தும் இந்த டெஸ்ட் மூலம் அர்த்தமற்றதாக ஆகிறது என்று நிரூபணம் ஆகிறது. மேடம், கண்டிப்பா இல்ல நாதன், அதை நான் சொல்லல. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட்டே காட்டுது. உங்களோட டிஎன்ஏவும் மீனாட்சியோட டிஎன்ஏவும் ஒத்து போகுது. டிஎன்ஏ டெஸ்ட் படி மீனாட்சி பூமிநாதனுடைய ரத்தம் தான், பூமியோட குழந்தை தான் மீனாட்சி. மரபணு சோதனை ஆதாரபூர்வமாக நிரூபணம் செய்கிறது சொல்றாரு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது மேம். அஞ்சலியோட பூமி வாழலங்கிற இந்த விவாதத்தை இந்த கோர்ட் முற்றிலும் நிராகரிக்கிறது. இருவரின் டிஎன்ஏ மேட்ச் ஆகிற காரணத்தினால் பூமி மீனாட்சியின் சட்டப்பூர்வ வாரிசாக அனுமதிக்கப்படுகிறது. அஞ்சலி விவாகரத்து குறித்து பூமிநாதன் தொடுத்த வழக்கில் மீனாட்சி பூமிநாதனின் குழந்தை எனவும் அஞ்சலி மீது எந்த களங்கமும் இல்லை என்றும் பூமி அஞ்சலியோடு வாழ்ந்திருக்கிறார் என்றும் இந்த கோர்ட் உறுதி செய்கிறது. கருவாலா முத்தழகு இன்று. ஈரானின் நாணயம் ரியால் நாளை சந்திப்போம்.